வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான வெஜ் லஞ்ச் காம்போ செய்யலாம். முதல்ல கடலைப்பருப்பு தேங்காய் கூட்டு செய்யலாம். இந்த கூட்டில் காய்கறிலாம் எதுவும் சேர்க்காம வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செய்கிறது. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், பழமான ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதில் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகட்டும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். நான் 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன். ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பை ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்துருச்சு. வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் அதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நிறைய பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தேங்காய் துருவல் நல்ல முத்தின தேங்காவாக இருக்கணும். 2 கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான தேங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு வாழைக்காய் வறுவல் செஞ்சுக்கலாம். இந்த தேங்காய் கடலைப்பருப்பு கூட்டுக்கு இந்த வாழைக்காய் வறுவல் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வாழைக்காவை இந்த மாதிரி மெல்லிசாக சீவி அதில் உப்பு, காரம், மசாலாலாம் சேர்த்து நல்லா பெசரி விட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா இதை வறுத்து கிறிஸ்பியாக வறுத்து சாப்பிட்டா இது மீன் வறுவலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்காக நான் ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி மெல்லிசாக சீவி அதை மஞ்சள் தண்ணியில் போட்டு துவர்ப்பெல்லாம் எடுத்த பிறகு அதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் தட்டி வச்ச பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் அரிசி மாவு, இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வாழைக்காவையும் போட்டு பெசரி வச்சுக்கலாம். இதை பெசரி வச்சு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். கண்டிப்பாக 10 நிமிஷம் ஊறணும். அப்புறம் தோசை தவா காஞ்சதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம பெசரி வச்ச வாழைக்காவெல்லாம் அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்த பிறகு மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் இந்த தேங்காய் கடலைப்பருப்பு கூட்டுக்கும் கூடவே ஒரு ரசமும் வச்சு சாப்பிட்டுட்டா அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.